பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்ததான அந்த தருணத்துக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் தான். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாக இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தை கொடுப்பார் என்று சொன்னார், வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்று சொன்னார், அவனிடத்தில் சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யோசுவாவிடத்தில் ஒரு சிறப்பான சில விஷயங்கள் காணப்பட்டது. அது உங்களிடத்தில் உண்டு, அது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்க்குறோம், நீ பலம் கொண்டு திடமானதாக இரு, நீ போகும் இடம்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவாவுக்கு மட்டும் சொல்லவில்லை, நமக்கும் கர்த்தர் சொன்னார், உலக முடியும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவரோடு கூட போனார், இன்று எனக்குள்ளே அவர் வருகிறார். யோசுவாவை காட்டிலும் இன்று புதிய ஏற்பாட்டின் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் மிகவும் பாக்கியவான்கள். யோசுவாவை காட்டிலும் கர்த்தர் எனக்குள்ளே இருந்து வாசமாகிற கர்த்தராக இருக்கிறார். அன்று யோசுவாவோடு தான் இருந்தார், இன்று எனக்குள்ளே இருக்கிறவராக இருக்கிறார். மகிமை நிறைந்தவராய், மாட்சிமை நிறைந்தவராய், சர்வ வல்லமை உள்ளவராக. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மாறவில்லை. அவர் நம்மோடு கூட நம்மிலே இருக்கிறவராய் இருக்கிறார். சரி, இந்த யோசுவாவிட்ட ஏன் இதை கட்டாயப்படுத்தி சொல்ல வேண்டும்? 3 முறை சொல்லுகிறார். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, யோசுவாவின் இடத்துல ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருந்தார். யோசுவா 1:6 சொல்லுகிறது: பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் யோசுவாவை வைத்து கானானுக்கு உள்ள காரியத்தை, ஆபிரகாமிடத்தில் சொன்னதான வாக்குத்தத்தை யோசுவா மூலமாக கடைசியாக நிறைவேற்றி முடிக்கிறவராய் காணப்பட்டார். யோசுவாவின் இடத்துல தேவனுடைய திட்டம் இருந்தது, தேவனிடத்தினுடைய தரிசனம் இருந்தது. உங்களிடத்தில் உண்டு என்று சொன்னால் பாக்கியவான்கள். யோசுவோடு இருந்த கர்த்தர் இருந்ததானே, அதே கர்த்தர் உங்களுக்குள்ளும் இருந்து மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் பலன் கொண்டு திடமானதாயிருங்கள். நீங்கள் போக வேண்டிய காரியங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் போகக்கூடிய தூரமும் வெகு தூரமாக இருக்கிறது. நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு பிளானை வைத்திருக்கிறார், ஒரு ப்ராஜெக்டை வச்சிருக்கிறார். உங்களுக்கான காரியத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த காரியம் அது எப்படி என்று சொன்னால் தேவ ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறது. அது உங்களிடத்திலே காணப்படும். ஒருவேளை இதை குறித்து மற்றவரிடத்துல சொன்னால் அது வேடிக்கையாகி பார்ப்பார்கள். யோசுவாவிட்ட அவர் சொன்னார், நீ பங்கிட்டு கொடுப்பா. மோசைட்டு சொன்னதே மோசையால் நிறைவேற்ற முடியல. மோசைட்டு தான் அந்த பொறுப்பை முதல்ல கொடுத்தார். மோசையாலேயே முடியல, என்னால் எப்படி முடியும் அப்படி அவன் நினைக்கல. மோசை அல்ல, கர்த்தர் தான் அதுக்கு எனக்கு செய்ய போகிறார், நான் அல்ல, கர்த்தர் தான் செய்ய போகிறான்ற அவன் நினைத்தது உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்துவர்களுக்குள்ளாக ஒரு தரிசனம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கம் இல்லாமல் அல்ல. நான் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறேன், அது எல்லாரும் மேல் உள்ள கடமை. அதை குறித்து கர்த்தர் நம்மோடு இன்று பேசவில்லை. ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அறிவீர்களா? அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். யோசுவா மாத்திரமல்ல, யோசேப்பை எடுத்தாலும் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். கிறிஸ்தவனாய் நான் வாழுகிறேன் என்று சொன்னால் ஒரு தரிசனம் இல்லாத காரியம் இருக்கவே கூடாது. தன் சீஷர்களை பார்த்து அவர் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை கொடுத்தார். பவுலை அவர் பார்க்குற, பவுல் ஆசியா மைனாருக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது, இல்லை அங்கே போகாத, நீ மக்கதுனியாக போ என்று அவர் அழகாய் நடத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மளையும் நடத்துகிறார். உங்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். தரிசனம் உண்டு என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களோடு இருந்து யுத்தம் செய்கிறார், உங்களுக்குள்ள இருந்து யுத்தம் செய்கிறார். யோசுவா 1:2-3 சொல்லுகிறது: என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீ இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அன்னைக்கு யோசுவாவுக்கு சொன்னதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், உலகம் எங்கும் போ, எனக்கு சீஷன் ஆக்குங்கன்னு சொன்னார். உலகம் எங்கும் போய் இந்த பூமி முழுவதும் கர்த்தர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார்.
ஒவ்வொருக்கு ஒரு தரிசனத்தை வைத்து நீங்க போகிற இடம், கால் மிதிக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். காரணம், மகிமையின் உயிர்த்தெழுதலின் கிறிஸ்து தானே உனக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். ஆனா அந்த தரிசனம் வேணும். ஒரு பர்டிகுலர் தரிசனத்தை கொடுத்திருப்பார். அந்த தரிசனத்தில் நீங்கள் ஓடும் பொழுது அந்த தரிசனம் உங்களை சகல காரியங்களுக்கும் குள்ளாக நடத்தி கொண்டுவதற்கு ஒரு பெரிய அவுட்லைனை உங்களுக்கு தரும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், யோசுவாட்ட ஒரு காரியம் இருந்தது. அதுதான் சொன்னார், பலம் கொண்டு திடமானதை எறி அப்படின்னாரு. என்ன காரியம் அப்படின்னா, அவனிடத்துல ஒரு அபிஷேகத்தை வைத்தார். உபாகமத்தின் புத்தகம் 34:9 சொல்லுகிறது, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவா மீன் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். காரணம், தேவ மனிதன் அவன் மேல் கைகளை வைத்து செபிக்கும் பொழுது, மோசே கைகளை வைத்த மாத்திரது தேவனுடைய பரிசுத்த ஆவியானது, தேவனின் வல்லமை யோசுவாவை நிரப்பினது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நாம் பார்க்கிறோம். பவுலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை என்றால் ஸ்தேவானை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் மேல் அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து ஜெபித்து அவர்களை வேறு பிரித்து அனுப்பினார்கள். அபிஷேகம் என்பது என்ன, இல்லை என்றால் பிரதிஷ்டை என்பது என்ன? வேறு பிரிக்கிற ஒரு அனுபவம். உங்களை கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். உலகத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். எப்பொழுது இருந்து அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. சிலர் சொல்லணும், நாங்கள் என்னுடைய 40வது வயதுலேருந்து கர்த்தர் என்னை வேறு பிரித்து வைத்திருக்க, நல்லது. சிலர் சொல்லுவாங்க, நான் 60 வயதில் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், நல்லது. சிலர் சொல்லுவாங்க 80 வயது கடைசி நிமிஷத்தில் கர்த்தர் கிருபையா என்னை அவர் வேறு பிரித்தார், நல்லது. ஆனால் சிலர் விசேஷ மனிதர்கள் உண்டு. தாயின் கருவிலை உருவாக்கும் பொழுதே கர்த்தர் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார், எல்லாரையும் தெரிந்தெடுக்கிறார். சிலரை வேறு பிரிக்கிறார், அங்கே வேறு பிரிக்கிறார். பிறந்த முதலிருந்து அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். வாலிப நாட்களில் அவர் கடந்து போகிறார்கள். வாலிப நாட்களிலிருந்து கர்த்தரையே நினைத்து கர்த்தர் கர்த்தர் என்று ஓடுகிறதான ஒரு சிறு கூட்டம் உண்டு, யோசுவாக்கள் உண்டு. இந்த நாளிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம் இந்த நாட்களில் எல்லாம் வேகமான காரியங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கான பக்தியான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஆபிரகாம் சொன்னதை போல இங்கே தேவனுக்கு பயப்படுறதுனா பயம் இல்லை, இந்த பூமியில் இல்லாமல் இருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் அங்கங்கே வைத்திருக்கிறார். சிறு வயதிலிருந்து கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள ஜனங்கள் உண்டு. இதை கேட்கிற உங்களிலே சிலர் உண்டு. காரணம், உங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஏற்கனவே வைத்திருக்கிறார். எரேமியாவுக்கு வைத்ததை போல, யோசுவாவுக்கு வைத்ததை போல உங்களுக்கு வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர்களை காட்டிலும் நீங்கள் பாக்கியவான்கள். காரணம், அவர்களோடு இருந்தார். இந்த நாளில் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் மகிமையின் தேவன். சாலமோன் சொல்லுகிறான், வானாதி வானங்கள் உம்மை கொள்ளாதாண்டவரே. ஆனா அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க, மறந்து போவாதீங்க. நம்ம வேணா சிறியவர்களா இருக்கலாம், நாம் வேணா எளியவர்களா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு வேணா திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் தானே, உங்களுக்கு இருக்கிற தேவன் தானே, தரிசனத்தையும் அபிஷேகத்தை கொடுத்த தேவன் மிகவும் பெரியவர். சொல்ல ஆகும், கட்லைட்டா நிற்கணுங்க. அப்படிப்பட்ட மகத்துவத்தின் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அன்று யோசுவா அன்று சூரியனையும் சந்திரனையும் அவன் நிப்பாட்டி வைத்திருந்ததை போல கர்த்தர் மகிமையான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் செய்ய அவள் வல்லமுள்ளவராக இருக்கிறார். எண்ணாகமத்தின் புத்தகம் 27:18 முதல் நீங்கள் 21 வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவன் எப்படியெல்லாம் அவன் யோசுவாவுமே கைகளை வைத்து ஆசாரியனுக்கு முன்பதாக நிப்பாட்டி அவன் அபிஷேகிக்கிறான் என்று பார்க்கிறோம். தாவீதையும் கர்த்தர் அபிஷேகித்தார், அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. அபிஷேகம் சகல நுகத்தடிகளையும் முறிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மகிமையானது. ஆனால் நீங்கள் இந்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டு நீங்கள் இந்த அபிஷேகத்தை மேன்மை பாராட்ட வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இல்லை என்றால் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் அது மேன்மை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த அபிஷேகம் உங்களை மேன்மைப்படுத்தும். அடுத்தது, அவன் வாக்குதத்தை பெற்றிருந்தான். நமக்கும் கர்த்தர் வாக்குதத்தை கொடுத்திருக்கிறாரே, இல்லையா? இல்லை என்றால் பெற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குதத்தை சேர்த்தார், எனக்கு கொடுத்த தரிசனத்துக்கு ஏற்ற ஒரு வாக்குதத்தை தார், நிச்சயம் தருவார். அநேக தேவ ஊழியர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள், இல்லை என்றால் பிரபலமான ஊழியர்கள், மகிமையாய் கர்த்தருக்கென்று ஜொலித்ததான நட்சத்திரங்களைப் போல் ஜொலித்ததான ஊழியர்களை சொன்ன நான் கேட்டிருக்கிறேன். அவர்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது ஒரு வாக்குதத்தத்தை கொடுப்பார். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக கர்த்தர் வாக்குதத்தத்தை கொடுப்பார். உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாக கொடுத்திருப்பார் என்று சொன்னால் பாக்கியவான்கள்.
யோசுவா 1:5 சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விடுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொன்ன, நீ பலம் கொண்டு தினமானதாரி யோசுவா, நான் ஏற்கனவே உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட நான் இருப்பேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் நீ பயப்படுற? ஏன் உனக்கு அது பலன் இல்லை? ஏன் உனக்கு திடன் இல்லை? நீ திடன் கொள். யோசுவாக்களே, திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கான கானான்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பங்கிட்டு கொடுக்கும்படியான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் செயல்படுகிறார். யோசுவா செய்து முடிக்கவில்லை. யோசுவா ஜஸ்ட் கீழ் படிந்தவனாய் காணப்பட, he was just an obedient. அவ்வளவுதான். கர்த்தர் செய்து முடித்தார். நம்ம உணவு செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாம் செய்வார். நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். Can you be a disciple? If you say I am a disciple, then it means that you are a disciplined and obedient to God's every order, every command and every plan he gives you. கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு திட்டத்துக்கும் தீர்மானங்களுக்கும் அவர் கொடுக்கிற கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் நாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றவர்களாக இருக்கிறவர்கள் தானே ஸ்ரீசர்களாக இருக்கிறோம். யோசுவா அப்படிதான் இருந்தான். வாக்குத்தத்தம் பெற்றிருந்தான். வாக்குத்தத்தத்தின் சந்ததிகள் நீங்களும் நானும். அடுத்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான காரியம், ஏன் அவன்கிட்ட சொன்னா பலம் கொண்டு தினமே, நீ என்னோட நெருக்கமா இருக்கிற யோசுவா. உலகத்தில் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஐயா, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது யோசுவா மட்டும் வாலிபர்கள் இல்லை, நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த யோசுவாட்ட ஒரு தனி சிறப்பு இருந்துச்சு. அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாமல் காணப்பட்டான். யாத்ராகமத்தின் புத்தகம் 33:11 சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூட தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பிரதிஷ்டை பண்ண நாளில் மோசையால கூட உள்ளுக்கு போக முடியல, அவ்வளவு மகிமையால் நிரப்பப்பட்டது. அந்த இடத்தை தான் அவன் பிடிச்சுக்கிட்டான். அவன் மோசையை பிடிக்கவில்லை, மோசை வழி நடத்துகிற கர்த்தரை பிடித்துக் கொண்டான். நீங்கள் எந்த ஊழியரையும் பிடிக்க வேண்டாம், ஊழியரை நடத்துகிற கர்த்தரை பிடித்துக்கொள். அவர்தான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். யோசுவா கர்த்தரோடு நெருக்கமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஏன் இவ்வளவு நெருக்கமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏன் யோசுவா பயப்படுற? நீ பலங்கொண்ட திடமானதாயிரி. மற்ற வாலிபர்களை போல நீ அல்ல, மற்ற மனுஷனை போல அல்ல, எப்பயாவது என்னை தேடுவதை போல அல்ல, எனக்காகவே நீ வாழுகிறாய். You are special in my eyes. இஸ்ரவேல் பாளையத்தில் அநேக வாலிபர்கள் இருந்தார்கள். பிணைக்காஸ் வைராக்கியம் உள்ளவன் இருந்தான், காலை வேற ஆவி உடையவன் இருந்தான். ஆனால் யோசுவா தேவ சமூகத்தை விட்டு விலகாத இருந்தான். He never expect anything from God. கர்த்தரிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அவன் கர்த்தர் போதும் என்று நினைத்தான். ஆசரிப்பை விட்டு கூடாரத்தை விட்டு விலகாதவன். He never left the presence of God. கர்த்தர் சொல்றார், பலம் கொண்டு திடமானதாயிரு. உன்னை குறித்து உனக்கு தெரியல யோசுவா, என் ஜனமே உன்னை குறித்து உனக்கு தெரியல, நீ விசேஷமானவன். மற்ற வாலிபர்களை போல அல்ல, மற்ற மனுஷர்களை போல அல்ல. ஏதோ ஒரு காரியத்துக்காக என்னை தேடவில்லை, நீ என் மீது வைத்த அன்பினாலே என்னை தேடுகிறாய் அல்லவா. பலங்கொண்டு திடமானதாயிரு. உனக்கு வைத்திருக்கிற வேலை பெரியது, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் பெரியது. மோசை போன்ற பெரிய பெரிய ஜாபவான்கள் செய்ய முடியாத காரியத்தை நூனின் குமாரனாகிய யோசுவா வைத்து செய்ததை போல இந்த நாளிலும் புதிய ஏற்பாட்டின் சபையில் உள்ள எளிய ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை கொண்டு செய்வேன். நம்ம சொல்லலாம் பெரிய பெரிய பராக்கிரமசாலி. உண்மைதான், உண்மைதான், அவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள் தான், உண்மைதான். மோசுவை போல ஒரு பிரம்மாண்டமான தீர்க்கதரிசி இல்லவே இல்லை. ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு கர்த்தர் யோசுவா வைத்து முடித்தார். இந்த புதிய ஏற்பாட்டின் சபையிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே கர்த்தருக்கென்று மகிமையும் வைராக்கியமும் தரிசனத்தையும் திட்டங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிறதான தேவ ஜனமே, உன்னைக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், உன்னை கொண்டே செய்து முடிப்பார். It is not you are going to do, it is a God who has prepared you to do.
உன்னை கர்த்தர் ஆயத்தமாக்கிக்கிட்டு இருக்கார். அவருடைய ஆயுத சாலையில் கர்த்தர் அவர் அழகாக அவனை ஆயுதமாக கர்த்தர் தன்னை தீட்டி வைத்திருக்கிறார். அஸ்திராயுதமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. யோசுவா நீ அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த. என் சமூகத்தை விட்டு விலகிறது மாத்திரம் இல்லை, நான் சொல்வதுக்கு அப்படியே கீழ்ப்படிச்ச. உன் உயிரையும் கூட துச்சமா நினைச்சு யோசுவா தன் உயிரையும் துச்சமாய் நினைத்தான். யோசுவா ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் வாழ்ந்தான். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, கீழ்ப்படுகிற வாழ்க்கை, உயிரை துச்சமா நினைக்கிற வாழ்க்கை. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், யோசுவா நீ உன் வாழ்க்கையை நீ துச்சமா நினைத்தாய். இயேசு சொன்னார், எவன் தன் ஜீவனை இழக்கிறானோ பெற்றுக்கொள்வான், எவன் தன் ஜீவனை பெற்றுக்கொள்ள நினைக்க இழந்து போவான். யோசுவா இந்த கேட்டகரி, இழந்து போ. லாபமான அனைத்தின் நஷ்டம் குப்பை நினைக்கிற பவுலின் சந்ததியார்கள் நானும், யோசுவாவின் சந்ததிகள் நாம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கீங்கல்ல, கர்த்தர் உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு யோசுவாவை பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஷியல் லைஃப் வாழ்ந்தான். உயிரை துச்சமாக நினைச்ச தாவீது தன் உயிரை துச்சமாக நினைத்து போனான். யாத்திராமத்தின் புஸ்தகம் 17:8 யோசுவாவை குறித்து சொல்லப்படுகிறது. அமலேக்கியர் வந்து ரெமிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலையை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோடு யுத்தம் பண்ணினான். மோசே மாறனும் ஊரும் என்பவன் மலை உச்சியில் ஏறினார்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கரைக்கினால் முறி அடித்தான். மோசையை மென்ஷன் பண்ணல, யோசுவா தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கான். ஏன்னா யோசுவா மோசே சொன்னது மோசே சொல்லலை, அவனோடு இருக்கிற கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என் கர்த்தர் சொல்லிட்டா நான் உடனே செய்வேன். ஐ அம் டேம் கேர் அபவுட் இட். தன் உயிரை துச்சமா நினைக்கிறான். யாரை கூட்டிட்டு போறான்? எகிப்துல பார்வோன் மன்னரோடு அங்க இராணுவத்துல பயிற்சி எடுத்தவர்களையா கூட்டு போறான்? செங்கல் சுட்டவங்கள தான் கூட்டு போறான். இன்னும் அதில் பெரிய கூட்டமே ஏன் எங்களை கூட்டு வந்தீங்கன்னு சொல்ல கூட்டத்துல கொஞ்சம் பேரை தெரிஞ்செடுத்து கொண்டு போறான். அப்போ தன்னிடத்தில் இருக்கிற பலசாலிகள் அல்ல, ஆனால் பலன் கொடுக்கிற கர்த்தரை நம்பி போனான். அவன் வாழ்க்கையை துச்சமா நினைக்கிறான். புதிய ஏற்பாட்டின் சபையின் ஜனங்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை பெரிதல்ல, தேவன் பெரியவர், தேவராஜ்யம் பெரியது அப்படின்னு நினைக்கிற யோசுவாவின் கூட்டம் ஒன்று உண்டு. கர்த்தர் நம்மோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ பலம் கொண்டு திட்டமானதாயிரி. போக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. சுருண்டு படுத்துக்கிறாத, எளியா மாதிரி படுத்துக்கிறாத. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். நீ பலன் கொள், சமூகத்துல பலன் கொள், என் வார்த்தையில பலன் அட, யாவில பலன் அட. என்கரேஜ் யுவர் ஸ்பிரிட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் அண்ட் தி வேர்ட் ஆஃப் காட். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது கடைசி, he finished a successful life. போ யோசுவா, நீ பலன் கொண்டு திடமானதாரி. உன் வாழ்க்கையின் முடிவை பார்த்து நிறைய பேர் அதே போல் வாழுவாங்க. 2025 ஒரு கூட்டம் உண்டு, எனக்காக ஒரு சிறிய கூட்டம் உண்டு. அவன் நீ பார்ப்பான், அவன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தான். பவுலை பார்க்கிறவன் சொல்லுகிறான், ஓட்டத்தை முடித்தேன். பாதி கிடையாதுங்க, முழுசாங்க. உங்களுக்கு கர்த்தர் வைத்துக்கிற திட்டத்தை 100% செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவானி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் பலன் தருகிறார். பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். உங்களுக்கு தர்றாருங்க, அதனாலதான் உங்களை தேடி வர்றாரு. இன்னைக்கு ஏன் உங்களோட பேசுறாருன்னா, யோசுவாக்கள் கம்மி, தெரிந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன கூட்டம் இருக்கு, அவருக்காக வாழ்கிற கூட்டம் உண்டு. பரிசுத்தமாக, வைராக்கியமாக, உயிரின் துச்சமாக நினைக்கிற, தரிசனத்தை பெற்று, அபிஷேகத்தை பெற்று, கர்த்தரோடு நெருக்கமாய் வாழுகிற, கர்த்தருக்காகவே வாழுகிற ஒரே ஒரு கூட்டம் உண்டு. கொஞ்சம் சொற்ப ஜன கூட்டம் உண்டு. அதை கர்த்தர் நம்பி இருக்கிறார். என்னாகுமா 14:30 சொல்லுகிறது, எப்பினேயின் குமாரன் காலேபி, நூனின் குமாரன் யோசுவாவின் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களுக்கு குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை. 2 பேர் தான் போகிறான். அதில் ஒரு ஆள் யோசுவா. நிறைய பேர் வந்தாங்க, லட்சக்கணக்கான ஜனம் வந்துட்டு பெரிய கூட்டம் போகுது. அங்கே கிளம்புனதுல கடைசி முடிக்கிறதுல 2 பேர் தான். அதில் ஒரு ஆள் யோசுவா.
அதில் யோசுவால சிறப்பு என்ன அப்படின்னா அவன் தான் பங்கிட்டே கொடுக்குறான். காடோடைய பெரிய விஷயம், ஒரு பிளானுடைய கடைசி விஷயத்தை அவன் செஞ்சு முடிச்சாங்க. இன்னைக்கு நாமும் கடைசி நொடியில் கடைசி சந்ததியா இருக்கிறவங்க. ஐயா அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருங்க. அவர் ராஜ்யம் அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனத்துக்கு தன் ராஜ்யத்தை பங்கிட்டு கொடுத்ததை போல இன்று தேவனுடைய ராஜ்யம் ஆங்காங்கே ஸ்தாபிப்பதற்காக பங்கிட்டு கொடுக்கும்படியாக கர்த்தர் யோசுவாக்களாக உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பலன் கொண்டு திடமானதா ஏறி உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் அதிகமாய் உண்டு. வைராக்கியமான கர்த்தர், மகிமையின் தேவன் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். நான் சோர்ந்து போவாதீங்க. யோசுவா எங்கேயும் போய் எனக்கு கர்த்தர் பலன் தரணும்னு கேட்கல, கர்த்தர் இடத்துல தான் போனான். இங்கே இருக்கிற ஒரு பெரிய காரியமே ரகசியமே அதான். ஒரு ஊழியனோ கிறிஸ்தவனோ என்னை யாராவது பலப்படுத்தணும்னு நினைப்பான் என்று சொன்னான், அவன் விழுந்துதான் போகிறான். கர்த்தர் பலப்படுத்துவார், அது வேற விஷயம். ஒரு ஊழியக்காரன் மூலமாக பலப்படுத்தலாம், ஒரு வசனம் மூலமாக பலத்தலாம். ஆனால் நீங்கள் பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களை நடத்துகிற விசேஷமாய் நடத்துகிறதான கர்த்தரோ இடத்துல போய் உன் பலனை பெற்றுக்கொள், ஆறுதலை பெற்றுக்கொள், மகிமையை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். அன்னைக்கு யோசேப்பை பார்த்த பொழுது யாக்கோபினுடைய ஆவி உயிர்ப்பிப்பு அடைந்தது. நம்முடைய ஆவி உயிர்ப்பிப்பு அடைகிறது ஒரே இடம், ஒரே ஆளால. அது தேவனுடைய சமூகமும் தேவனுடைய ஆவியானவர். இதையெல்லாம் யோசுவாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இதில் உள்ள எல்லா காரியமும் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் பாக்கியவாங்க. இல்லை 1-2 இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. மீதி எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய முற்படுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை வச்சு ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறாருங்க. ஒவ்வொருவருக்கு தனி திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை நடத்தி மகிமையான காரியத்தை, தேவ ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க கர்த்தர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். God bless you.